கண்டிப்பா. வாழ்க்கையில ஒரே ஒரு டைமாவது கேட்க வேண்டிய முக்கியமான கதைங்க இது. இந்த கதையில ரொம்ப முக்கியமானவங்க 2 பேர். ஒருத்தர் ஒரு ஆண், இன்னொருத்தவங்க ஒரு பெண். காலையில ஒரு 7 மணி. அந்த ஆண் ஒரு மாரி தன்னோட சடவெல்லாம் முடிச்சு பொறுமையா எந்திரிக்கிறாப்படி. அவரு எந்திரிக்கும்போது, அவரோட குழந்தை ரொம்ப பதட்டமா ஓடி வருது. ஓடி வந்து, "அப்பாப்பா, அம்மா சமையல் கட்டுக்குள்ள மயங்கி விழுந்துட்டாங்க. சீக்கிரம் வந்து என்னன்னு பாருங்க" அப்படிங்குது. இத கேட்ட உடனே, அந்த ஆணோட முகத்துல கொஞ்சம் கூட பதட்டமோ, பயமோ வரவே இல்ல. அத தாண்டி அவனுக்கு கோவம் பயங்கரமா வருது. நேத்து நைட் நடந்ததுக்கு இந்நேரம் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாளா? இவ புள்ளைகிட்டயும் இந்த விஷயத்த செய்ய ஆரம்பிச்சுட்டான்னு சொல்லிட்டு, அவன் பாட்டுக்கு அந்த படுக்கைய விட்டு வேகமா இறங்கி வரான். உள்ள போய் பார்த்தா உண்மையிலுமே அந்த பொண்ணு கீழ தான் கிடக்குறாங்க. இவன் போனவன், அவ என்னவா இருக்கான்லாம் பார்க்கவே விரும்பல. அவன பொறுத்தளவுக்கு அவன்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஆன்ஸர் இருக்கு. போனோனே அவளோட முதுகு மேல ஓங்கி ஒரு மிதி மிதிக்கிறான். அந்த வலி தாங்காம அவ அரை மயக்கத்துல மேல எந்திரிக்கிறா. எந்திரிக்கிறவளோட முடிய பிடிச்சு மேல தூக்கி நிக்க வச்சு, பயங்கரமா அடிக்கிறான். இப்படித்தான் அடிக்கணுங்கிறது கிடையாது. போட்டு பயங்கரமா அடிக்கிறான். அடிச்சு முடிச்சுட்டு, அவகிட்ட அவன் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லிட்டு போறான். "இன்னும் 1/2 மணி நேரத்துல நான் வருவேன். இந்த ஆக்ட் விடுற வேலைலாம் என்ட்ட வச்சுக்கக்கூடாது. நான் வரும்போது எல்லாம் ரெடியா இருக்கணும். இல்லன்னா, இது மாரி இன்னும் 2 மடங்கு கிடைக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு, அவள அடிச்சு போட்டு அவன் பாட்டுக்கு வெளிய கிளம்பி போயிர்றான்.